இவர் உலகத்திலே உள்ள நிலை இயல் உயிர்கள், இயங்கு இயல் உயிர்கள், அதாவது அசரம் சரம், இவற்றையெல்லாம் ஆனாயர் இசைமயமாக ஆக்கினார் என்பதை சொல்ல வருகிறார் தெய்வ சேக்கிழார் அடிகள். அது எப்படி சொல்லுவார்? திருச்சரிதத்திலேயே தாமும் இசைமயமாகவே இந்த சரிதத்தை தொடங்குகிறார். முதல் 12 பாடல்கள் கலித்துறை எனும் யாப்பிலே அமைந்தவை. 5 சீருடைய கலித்துறை. சாதா கலித்துறையா? அன்று அன்று சந்த கலித்துறை. சில பாடல்களையாவது பார்த்து செல்லுவோம். முதல் பாடல் பார்ப்போம். மாடு விரைப்பொலி சோலையின் வான்மதி வந்தேற, சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சுரும்பேற, ஈடு பெருக்கிய போர்களின் மேகம் இழைத்தேற, நீடு வளர்த்தது மேல்மட நாடெனும் நீர்நாடு. இது முதல் பாடல். இதுல ஏறும் ஏறும்னு அடிக்கி அடிக்கி சொல்றார். சோலைகள்ல சந்திரன் ஏறுமா, வயல் வரப்புக்கள்ல சுரும்பு எனும் வண்டு ஏறுமா, வயல் பக்கத்துல குவிக்கப்பட்ட வைக்கோல் போர்ல மேகம் ஏறுமா. கவனிங்கோ, வயல் வரப்புல சுரும்பு ஏறும் வண்டு. அது எதுக்காக? நாயனார் பாட்டு மண்ணுலகத்தை நிரப்பியது. பக்கத்தில் இருக்கிற வைக்கோல் போர்ல மேகம் ஏறும். அது எதுக்காக? விண்ணுலகத்தை வயப்படுத்தியது. சோலையில சந்திரன் ஏறான். சந்திரன் சொன்ன உடனே சந்திரனை சூடிய சங்கரன் நினைவுக்கு வர்ற. அந்த சங்கரன் சூடிய சந்திரன் தடுமாற்றத்தோடு சோலையில ஏற முற்படுறான். என்ன பொருள்? சோலை சந்திர மண்டல அளவுக்கு இருக்கு என்பது ஒரு பொருள், அடர்த்தியா இருக்கு என்பது இன்னொரு பொருள். சந்திரனுடைய கதிர்கள் கூட, கிரணங்கள் கூட உள்ள நுழைய முடியாதபடிக்கு அடர்த்தியா இருக்கான். ஏன் இப்படி சொன்னார்? மண்ணுலகத்துக்கு வயல் வரப்பு, விண்ணுலகத்துக்கு வைக்கோல் போர், பொண்ணுலகத்துக்கு சந்திர மண்டலம். இப்படி கொண்டு இங்கெல்லாம் ஏறும் ஏறும்னார். ஏன்? ஆனாய் நாயனாருடைய புல்லாங்குடி இசை ஏறப்போகுது. இதுக்காக முதல் பாட்டு இப்படி அமைச்சார் ஆசிரியர் தெய்வ சேக்கிழார்.